அன்று முதல் இன்று வரை சுமார் 50க்கு மேற்பட்ட ஜனாசாக்களை நான் குளிப்பாட்டி கஃனிட்டிருக்கின்றேன். இதற்காக எத்தனையோ பேர் அன்பளிப்பு என்ற பெயரிலே பணத்தை தந்தும் கூட நான் எடுக்கவில்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக மரணம் 2 விதத்திலே வருவதுண்டு. முதலாவது திடீரென மரணம் சம்பவிக்கும், இரண்டாவது நோய்வாய்ப்பட்டு சக்கராத்துடைய நிலையை அடைந்த பிறகு மரணம் சம்பவிக்கும். எனவே சக்கராத்துடைய நிலையை அடைந்த ஒருவருக்கு நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஸ்லிமிலே 1672வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே மரண தருவாயிலே உள்ளவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். எனவே சக்கராத்துடைய நிலையிலே மரண வேலையிலே உள்ளவர்களுக்கு நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கலிமாவை சொல்லிக் கொடுப்பதுதான். அடுத்து நாம் நோயாளியையோ அல்லது இறந்தவர்களையோ பார்க்க சென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் நல்லதையே சொல்லுங்கள், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு மலக்குமார்கள் ஆமீன் கூறுகின்றனர். இது முஸ்லிமிலே 1677வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. இப்ப இறந்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? மையத்தினுடைய 2 கண்களையும் மெதுவாக கசக்கி மூடிவிட வேண்டும். உயிர் போன உடனே உடம்பு சொல்ற மாதிரி கேட்கும், அந்த நேரத்தில் நம்ம செய்யணும். முஸ்லிமிலே 1678வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தஹல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா அபி சலமத வகத் ஷக்க பஸருஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அவரது பார்வை நிலை குத்தி நின்ற நிலையிலே வந்தார்கள். ஃபஅஹ்மலஹு, அவருடைய கண்களை மூடிவிட்டார்கள். சும்ம கால இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர், பின்பு கூறினார்கள், உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கின்றது. ஃபலஜ்ஜனாசும் மின் அஹ்லிஹி, அப்போது அவருடைய குடும்பத்திலே சிலர் சப்தமிட்டு புலம்பி அழுதார்கள். ஃபகால லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிஹைர், அப்போது கூறினார்கள், நீங்கள் உங்களுக்காக நல்லதை தவிர வேறு எதையும் வேண்டாதீர்கள். ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன், ஏனெனில் நீங்கள் சொல்வதற்கு மலக்குமார்கள் ஆமீன் கூறுகின்றனர். சும்மகால், பின்பு கூறினார்கள், அல்லாஹ் மக்ஃபிர்லி அபி சலமா, இறைவா அபூ சலமாவை மன்னிப்பாயாக. வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன், நேர்வழி பெற்றவர்களோடு சேர்ந்து இவரது தகுதியை உயர்த்துவாயாக. வஹ்லுஃபு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன், அவருக்கு பிறகு எஞ்சியிருப்போருக்கு அவரை விட சிறந்த துணையை வழங்குவாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியே எங்களுக்கும் அவருக்கும் மன்னிப்பு வழங்குவாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி, அவரது மன்னரையை கபரை விசாலமாக்குவாயாக, அதிலே அவருக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். எனவே நாங்களும் இறந்தவருடைய வீட்டுக்கு சென்றால் இப்படியான அற்புதமான துவாவை ஓத வேண்டும். அல்லாஹ் மக்ஃபிர்லி அபி சலமா என்பதற்கு பதிலாக உதாரணமாக இறந்தவருடைய பெயர் அப்பாஸ் என்று சொன்னால் அல்லாஹ் மக்ஃபிர்லி அப்பாஸ் என்று கூறலாம். அல்லது இறந்தவருடைய பெயர் தெரியாவிட்டால் அல்லாஹ் மக்ஃபிர்லில் மையித்தி, இறைவா இந்த மையத்தின் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கூறலாம். அடுத்து இறந்த உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல மையத்தினுடைய கை கால்களை எல்லாம் மடித்து நிமிர்த்தி நேராக்க வேண்டும். இப்போ இது மையத்தின் நம்ம நினைச்சு கொண்டா இந்த கை அப்படியே மடிக்கணும், மடித்து நிமிர்த்தி நேராக்கணும். அதே போன்று இந்த கால்களை எவ்வாறு செய்ய வேண்டும்? இது மடிக்க இயலாது, மடித்து நிமிர்த்த வேண்டும். அதே போன்று
வாய் திறந்திருந்தால் நாடியை கட்டிவிட வேண்டும். மையத்தினுடைய வாய் திறந்திருந்தால் அதுக்கும் எங்களுடைய சமுதாயம் கதை சொல்லும். இந்த மையத்துக்கு பேய் பிடித்துள்ளது என்பார்கள். இஸ்லாத்தில் பேய் பிசாசு என்று ஒன்று இல்லை. அதே போன்று இரு கால்களும் அகன்றிருந்தால் இரு பெருவிரலையும் கட்டிவிட வேண்டும். இறந்தவருடைய உடலிலே துர்நாற்றம் வீசினால் அதை மறைப்பதற்காக வேண்டி நறுமணம் பூசலாம். இது புகாரில 1265வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. ஒரு போர்வை போன்றவற்றால் முழுமையாக நாம் மூடிவிட வேண்டும். மையத்தை பார்க்க வருபவர்களுக்கு முகத்தை திறந்து காட்டலாம். இது புகாரில 1241, 1244, 5814 ஆகிய ஹதீஸ்கள்ல பதிவாகியுள்ளது. ஒருவர் விரும்பினால் இறந்தவருடைய முகத்தை, அதாவது நெற்றியை முத்தமிடலாம். இது புகாரிலே 1241, நஸஈ மற்றும் பைஹகி போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது. இறந்தவருடைய உடலை கிப்லா திசை நோக்கி திருப்பி வைக்க வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள். இதற்கு சஹீஹான ஹதீஸ்களிலே எந்த விதமான ஆதாரம் இல்லை. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அடக்கம் செய்வதற்கு முன்னால அவரை குளிப்பாட்டுவது அவசியமாகும். ஆனால் சில இடங்களிலே இறந்த உடனே அடிக்கழுவுதல் என்ற பெயரிலே ஒரு முறை குளிப்பாட்டுகின்றனர். அல்லது இறந்தவருடைய அந்த தொப்புளிலே இருந்து முழங்கால் வரையுள்ள பகுதியை நன்றாக கழுவிவிட்டு மக்களுடைய பார்வைக்கு வைப்பார்கள். பிறகு அடக்கம் செய்வதற்கு முன்னால் ஒரு முறை குளிப்பாட்டுவார்கள். இப்படி 2 தடவைகள் குளிப்பாட்ட வேண்டும் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ வரவில்லை. மாறாக அடக்கம் செய்வதற்கு முன்னால் பொதுவாக குளிப்பாட்டுமாறு தான் சொல்லப்பட்டுள்ளது. எனவே அடக்கம் செய்வதற்கு முன்னால ஒரு முறை குளிப்பாட்டுவது அவசியமாகும். சுன்னத் என்றோ கடமை என்றோ கருதாமல் இறந்தவருடைய உடலிலிருந்து துர்நாற்றம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி 2 தடவைகள் குளிப்பாட்டினால் ஒருவர் அது குற்றமாக ஆகாது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டுவது என்ற விடயங்களை முழுமையாக பார்ப்போம். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை? முதல்ல மனதைரியம் தேவை. மையத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்கவிருக்கின்றோம் என்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். பொதுவாக நாம் அனைவர்களும் குளிப்பவர்கள் தான். நம்ம எல்லோருக்கும் குளிக்க தெரியும். ஆனால் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட தெரியாது. நாங்கள் எப்படி குளிப்போமோ அதே போன்றுதான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறது. சின்ன வித்தியாசம் உள்ளது, அவ்வளவுதான். இது ஒரு சின்ன விடயம். நாங்கள் தான் இதை பெரிதாக நினைக்கின்றோம். ஜனாசாவை குளிப்பாட்டுதல் சம்பந்தமான ஹதீஸ்களை நாம் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு பெண்ணோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செய்தியில்தான் நமக்கு அதிகமான தகவல்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக ஆண் மையத்தை ஆண்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும், பெண் மையத்தை பெண்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். ஆனால் கணவன் விரும்பினால் மனைவியை குளிப்பாட்டலாம், மனைவி விரும்பினால் கணவனை குளிப்பாட்டலாம். இது அபூ தாவூத், இப்னு மாஜா, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகியுள்ளது. குளிப்பாட்டுபவர் உறவினராக இருப்பது நல்லது. குளிப்பாட்டு முறையை நன்றாக தெரிந்தவராக இருக்க வேண்டும். குளிப்பாட்டுவோர் மையத்திலே காணப்படும் குறைகளை மறைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் தான் குளிப்பாட்ட முன்வர வேண்டும். மரணித்தவர் தான் உயிரோடு வாழுகின்ற காலத்திலே தன்னுடைய உடம்பிலே உள்ள குறைகளை மறைத்து வாழ்ந்திருப்பார். அதை குளிப்பாட்டுவோர் கண்டாலும் மறைக்க வேண்டும், யாருக்கும் சொல்லக்கூடாது. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கூலியை வைத்திருக்கின்றார். பைஹகி, ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகியுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கஸ்ஸல மையித்தான், யார் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகின்றாரோ, ஃபக்கதம அலைஹி, அவருடைய உடல் குறைகளை மறைத்து விடுகின்றாரோ, கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, 40 தடவைகள் அல்லாஹ் அவரை மன்னிக்கின்றார். எவ்வளவு பெரிய தரஜா என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். அடுத்து குளிப்பாட்டும் போது
சில இடங்களிலே எத்தனையோ வகையான தண்ணியை கேட்பார்கள். கிணறு தண்ணி, ஆற்று தண்ணி, கடல் தண்ணி, இப்படியெல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே இப்படி கடல் தண்ணி இருந்ததா என்பதை கூட நாம் சிந்திப்பதில்லை. எனவே நாம் குளிப்பாட்டும் போது சும்மா தண்ணியால், அதாவது சாதாரண தண்ணியால் நம்ம குளிப்பாட்டுது. பிறகு இளந்த இலை கலந்த தண்ணி, அந்த காலத்தில் அழுக்குகளை அகற்றுவதற்காக வேண்டி பாவிப்பார்கள். அது கிடைத்தால் பாவிப்பது, அது இல்லாவிட்டால் அழுக்கை போக்கக்கூடிய சவர்க்கார வகைகளை பயன்படுத்தலாம். கடைசியாக கழுவும் போது கற்பூரத்தை நாம் என்ன செய்யணும், அதில் தண்ணியில் கலந்து நம்ம கழுவ வேண்டும். அடுத்து குளிப்பாட்டும் போது மையத்தினுடைய ஆடைகளை எல்லாம் நாங்கள் அகற்ற வேண்டும். இது அபூதாவுதுல வருவது. பிறகு மறைவிடத்தை இப்படி கலர் புடவையால் மறைக்கணும். பெண் மையத்தாக இருந்தால் மார்பகத்தையும் சேர்த்து மறைக்கும். வெள்ளை புடவை போட்டால் கழுவும் போது உள்ளுறுப்புகள் விளங்க வாய்ப்பு உள்ளது. அதனால கலர் புடவை போடுவது நல்லது. குளிப்பாட்டும் போது சில இடங்களில் என்ன செய்வார்கள் சொன்னால், மையத்திலே உள்ள உடம்பிலே இருக்கக்கூடிய சில உரோமங்களை அகற்றுவார்கள். பற்களை தேய்த்து விடுவார்கள், நகத்தை வெட்டுவார்கள். சில இடங்களில் நகத்தில் உள்ள அதாவது ஊத்தைகளை எடுப்பதற்காக வேண்டி 20 ஈக்குள் குச்சிகளை எடுத்து வரும்படி குடும்பத்தினருக்கு கரைச்சல் கொடுப்பார்கள். எதுக்காக? கை காலில் உள்ள 20 நகங்களுக்கு ஒரு ஈக்குள் குச்சி வீதம் பாவித்து நகத்திலே உள்ள ஊத்தைகளை எடுப்பார்கள். இப்படியெல்லாம் செய்யும்படி உனக்கு யார் சொன்னது? இப்படியெல்லாம் செய்யும்படி மார்க்கம் எமக்கு சொல்லவில்லை. அடுத்து குளிப்பாட்டும் போது சில இடங்களில் ஜிக்ருகளை சொல்லி குளிப்பாட்டுவார்கள். சில இடங்களில் கடமை போட சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், 2006ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி என்னுடைய உறவினர் ஒருவர் மரணித்து விட்டார். அந்த நேரத்தில் நான் அதாவது குடும்பத்தோடு நூறிலேயாவுக்கு ட்ரிப் போயிருந்தேன். தொலைபேசி அழைப்பு வந்த உடனே, மரண செய்தி வந்த உடனே நாங்கள் அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்தோம். ஜனாசாவுடைய குளிப்பாட்டல், கஃனிடல் போன்ற வேலைகளை நான் செய்ய வேண்டியிருப்பதால் அவசரமாக வருமாறு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. நாங்கள் வார வழியில் நிறைய டிராஃபிக், வருவதற்கு தாமதமாகியது. அதனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அதாவது பணத்துக்காக ஒரு ஆளை அழைத்திருந்தார்கள். அவர் குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போதே நாங்களும் அங்கே வந்து சேர்ந்து விட்டோம், 2 பேரும் ஒரே நேரத்தில். இப்போ ஆலோசனை செய்து என்னை குளிப்பாட்டுமாறும் வந்தவரை கஃனிடுமாறும் சொல்லப்பட்டது. வந்தவர் சும்மா அனுப்பலாவே, அவன் நான் சொன்ன சல்லியை ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி நான் குளிப்பாட்டணும். இப்போ நான் மையத்தை குளிப்பாட்டி கொண்டிருக்கும் போது அதை தொழிலாக செய்பவர் அந்த இடத்துக்கு வந்து நான் குளிப்பாட்டுவதை பார்த்து கொண்டு ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தார். நான் அவர் கூப்பிட்டு கேட்டேன், என்ன புலம்புறீங்க? குளிப்பாற்றையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் சொல்லித்தாங்கோ, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆம், தவறு அப்படின்னு சொன்னேன். நான் செஞ்ச தவறா? என்ன தவறுன்னு கேட்டேன். குளிப்பாட்டும் போது ஷஹாதா கலிமாவை சொல்லித்தான் குளிப்பாட்டணும். நான் அதை சொல்லல, இது தவறுன்னு சொன்னான். இதுதான் தவறு. அப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், எனக்கு ஷஹாதா கலிமாவை சொல்றதுக்கு தெரியும், வேணும்னு தான் சொல்லணும். பிறகு அவருக்கு விளங்கும் விதத்தில் அவரிடத்துல நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் எதுக்காக நாங்கள் மையத்தை குளிப்பாட்டுறோம்? மையத்துக்கு அதுவாகவே குளிக்க முடியாது, அதனால நாங்கள் குளிப்பாட்டுறோம், அப்படிதானே? இப்போ நாங்கள் எப்படி குளிப்போமோ அதே போன்று தானே மையத்தை குளிப்பாட்டுவது. இப்போ நீங்களும் வாழ்க்கையில் எத்தனையோ தடவைகள் குளித்திருப்பீர்கள். நீங்கள் குளிக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லியதுண்டா என்று நான் கேட்டேன். அவர் எந்த ஒரு பதிலையும் எனக்கு தராமல் அங்கிருந்து போய்விட்டார். ஆக சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் குளிக்கும் போதோ அல்லது மையத்தை குளிப்பாட்டும் போதோ எதையும் கூறும்படி மார்க்கம் எமக்கு கட்டளையிடவில்லை. அடுத்து குளிப்பாட்டி முடிந்ததற்கு பின்னால நெற்றியிலே லா இலாஹ இல்லல்லா என்று எழுதுவது, கண்ணுக்கு சுருமாயிடுவது, இவைகள் எல்லாம் செய்யும்படி எமக்கு மார்க்கம் சொல்லவில்லை.
சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிப்பாட்டும் போது உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இப்படி ஒரு கிளவ்வா 2 கைகளிலும் போட்டு கழுவலாம். விரும்பினால் வெறும் கையோடும் கழுவலாம். குளிப்பாட்டும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம், ஜனாசாவுக்கு 2 பக்கம் இருக்கு. இது வலது பக்கம், இடது பக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக தங்களுடைய எல்லா காரியங்களிலும் வலது புறத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். புகாரில 168வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிவதிலும், தலைமுடி சீவுவதிலும், பற்கள் அதாவது சுத்தம் செய்வதிலும், அவருடைய எல்லா விடயங்களிலும் வலது புறத்தை கொண்டு ஆரம்பிப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாங்கள் குளிப்பாட்டும் போது ஜனாசாவுடைய வலது பக்கத்திலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஜனாசாவுடைய வலது பக்கத்திலும் அதிலும் ஒழு செய்யும் உறுப்புகளை ஆரம்பத்திலே கழுவிட்டு, முகம், கை, கால் போன்ற உறுப்புகளுக்கு முதலில் தண்ணியை ஊற்றிவிட்டு, பிறகு தலையிலே இருந்து கால் வரைக்கும் முழுமையாக தண்ணியை ஊற்றி கழுவணும். முகத்துக்கு தண்ணியை ஊற்றும் போதெல்லாம் நாங்கள் கைகளால் இந்த மூக்கையும் வாயையும் பொத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் வந்து இல்லை. தண்ணி அது உள்ளுக்க போனால் மறுபடி கக்கும். அடுத்து குளிப்பாட்டும் போது சில பேர் என்ன செய்வாங்க சொன்னால், ஒழு செய்யணும்னு சொல்லுவாங்க. மையத்துக்கு ஒழு செய்யணும். மையத்துக்கு ஒழு செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு கட்டளையும் ஹதீஸ்ல வரல. மாறாக ஒழுவுடைய உறுப்புகள் இருந்து ஆரம்பிங்கள் என்றுதான் வருகின்றது. பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த வலது காலை இடது காலிலே இவ்வாறு சொருவி வலது பக்க முதுகு பகுதியின் அரைவாசியை முழுமையாக தலையிலிருந்து கால் வரைக்கும் தண்ணியை ஊற்றி கழுவணும். இந்த சைடை ஒரு காட்டு தேவை உங்களுக்கு விலங்கு மாதிரி ஆஃபா தண்ணியை ஊற்றி கழுவணும். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு கழுவிட்டு ஆஃபா, இந்த ஆஃபா கழுவுற அரைவாசி. அதுக்கு பின்னால் வலது கால் அப்படியே பழைய மாதிரி வைத்து, இடது பக்கத்தில் முகம், கை, கால் போன்ற உறுப்புகளுக்கு முதலில் தண்ணியை ஊற்றி விட்டு, அதே மாதிரி அதுக்கு ஒரு தலையில இருந்து கால் வரைக்கும் முழுமையாக தண்ணியை ஊற்றி கழுவணும். பிறகு என்ன செய்யணும்? இந்த இடது கால் அதே போன்று வலது காலில் இவ்வாறு சொருவி, அதாவது இடது பக்க முதுகு பகுதியின் அரைவாசியை தலையில இருந்து கால் வரைக்கும் முழுமையாக தண்ணியை ஊற்றி கழுவணும். இப்படி கழுவினால் இது ஒரு தடவையா, இது ஒரு தடவை. இப்படி 3 அல்லது 5 அல்லது 7 இப்படி தேவைக்கேற்ப ஒற்றைப்படையாக அதிகப்படுத்தி நாம் கழுவ வேண்டும். கடைசி தடவை கழுவும் போது கற்பூரத்தை சேர்த்துக்கொள்ளணும். இது புகாரில 167, 1254 ஆகிய ஹதீஸ்களில் பதிவாகியுள்ளது. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிரோடு இருப்பவர்கள் குளிக்கும் போது இத்துணை தடவை ஒற்றைப்படையாக குளியுங்கள் என்று ஹதீஸிலே வரவில்லை. ஆனால் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் போது ஒரு முறையை இஸ்லாம் காண்பித்து தருகின்றது. குளிப்பாட்டும் போது மையத்தினுடைய ஒழுவுடைய பகுதியிலே இருந்து நாங்கள் தண்ணியை ஊற்ற ஆரம்பிக்கணும், ஒழுவுடைய உறுப்புகள் இருந்து. மாறாக ஒருவர் மையத்தினுடைய வயிற்றுக்கு தண்ணியை ஊற்ற ஆரம்பித்தால் இது பிழை என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். இப்ப